எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 42 எம்.இ. கோப்மேயர். அத்தியாயம் 42. நான் உங்கள் கவனத்தை ஈர்க்கிறேன். இது பொது பேச்சாளர்களால் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு பதம் ஆகும். நான் உங்கள் கவனத்தை இதில் செலுத்துகிறேன். இருப்பினும், சுய முன்னேற்றத்தை முயற்சிக்கும் எவரின் வெற்றிக்கும் நெருக்கமான கவனத்தை செலுத்துவது அவசியம். உங்கள் கவனத்தை செலுத்தும் திறன், அதை ஒருமுகப்படுத்தும் திறன், கிட்டத்தட்ட உங்கள் வெற்றியை உறுதி செய்யும். முதலாவதாக, எதிர்மறையாக பார்த்தால், உங்கள் கவனத்தின் திசையை கட்டுப்படுத்த தவறுவது பல தவிர்க்கக்கூடிய பிரச்சினைகளுக்கு காரணமாகும். நான் சொல்லும் ஒரு வார்த்தையைக் கூட நீங்கள் கவனிக்கவில்லை என்ற எரிச்சலூட்டும் கூற்றிலிருந்து மரணத்தை ஏற்படுத்தும் நெடுஞ்சாலை விபத்து வரை, கவனக்குறைவு வாகனம் ஓட்டுவதைப் போலவே புகழுக்கும் ஆபத்தானது. மனித மனம் ஆழ்மனதில் செயல்பட்டு, எந்தவிதமான நனவான கவனமும் இல்லாமல் பல முக்கியமான விஷயங்களை முழுமையுடன் செய்கிறது என்பதை கருத்தில் கொண்டு, பல செயல்பாடுகளில் இது அவ்வாறு இல்லை என்பதும், கட்டுப்படுத்தப்பட்ட நனவான கவனம் தேவைப்படுவதும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஆழ்மனம் நினைவகத்தின் களஞ்சியமாக இருந்தாலும், நாம் பொதுவாக ஆழ்மனதில் வெளிப்படுவதன் மூலம் கற்றுக்கொள்வதில்லை, மாறாக நனவான செறிவு மூலம் கற்றுக்கொள்கிறோம். பெரும்பாலும் என் எண்ணங்கள் வேறு எங்காவது அலைந்து திரிந்தபோது ஒரு புத்தகத்தின் பல பக்கங்களை நான் படித்திருக்கிறேன், பின்னர்தான் நான் படித்ததில் எதையும் நினைவில் கொள்ள முடியவில்லை என்பதை உணர்ந்தேன். அனைத்து நினைவாற்றல் பயிற்சிகளும் தீவிரமான, நனவான கவனத்தை ஒருமுகப்படுத்துவதை அடிப்படையாகக் கொண்டவை. உங்கள் வாகனத்தை ஓட்டுவது பெரும்பாலும் ஆழ்மனதில்தான் என்றாலும், திடீர், எதிர்பாராத ஆபத்துகளைத் தவிர்க்க உங்கள் நனவான கவனத்தை எச்சரிக்கையாக வைத்திருக்க வேண்டும். பெரும்பாலான வாகன விபத்துக்கள் தற்காப்பு வாகனம் ஓட்டுவதில் உணர்வுபூர்வமாக கவனம் செலுத்தாததால் ஏற்படுகின்றன. மற்ற ஓட்டுநர்களின் கவனக்குறைவில் உங்கள் கவனத்தை வைத்திருக்க வேண்டும். மனம் இல்லாத நபர் நனவான கவனம் செலுத்தாததால் பாதிக்கப்படுகிறார். ஆழ்மனதின் மகத்தான சக்தி மற்றும் அற்புதமான திறனைப் பற்றி நிறைய எழுதப்பட்டுள்ளது. உண்மையில், நானும் அதைப் பற்றி நிறைய எழுதியுள்ளேன். மேலும் ஆழ்மனம் நமது உடல் செயல்பாடுகளை, இதயத் துடிப்பு, சுவாசம் மற்றும் பிற அனைத்தையும் இயக்குவது போன்ற அற்புதமான சாதனைகளைச் செய்கிறது மற்றும் சைபர்நெட்டிக்ஸ் மூலம் நமது தனிப்பட்ட விதிகளை வழிநடத்தக்கூடும் என்றாலும், நமது நனவான மனதின் தேவையான இயக்கும் சக்தியை நாம் கவனிக்காமல் விடக்கூடாது. நமது ஆழ்மனதால் பகுத்தறிவு செய்ய முடியாது. நமது பகுத்தறிவு, நனவான மனங்களால் அதற்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை அது அதன் சொந்த அற்புதமான முறையில் மட்டுமே செய்ய முடியும். எனவே, நமது நனவான மனமே நமது வாழ்க்கையை வழிநடத்தும் சக்தி, நல்லது அல்லது கெட்டது என்பதை எப்போதும் உணர்ந்து கொள்வோம். நமது நனவான சிந்தனை அதை அவ்வாறு செய்கிறது. மேலும், பகுத்தறிவு, நனவான மனதைத் தடுக்கும் மாயத்தோற்ற மருந்துகள் நிறைந்த இந்த நாட்களில், ஒருவர் தங்கள் தடையற்ற ஆழ்மனதில் ஒரு பயணம் மேற்கொள்ள முடியும். அவை கற்பனை செய்யும் விசித்திரமான காட்சிகள், உங்களைச் சுற்றியுள்ள இயற்கையின் அதிசயங்களில் உங்கள் நனவான கவனத்தை செலுத்துவதன் மூலம் அனுபவிக்கக்கூடிய விரிவான அழகுடன் ஒப்பிட முடியாது என்பதை நினைவில் கொள்வோம். ரோஜாவின் எளிய அழகு. ஒரு மலை உச்சியில் இருந்து மூச்சடைக்கக்கூடிய காட்சி, ஆழமான, பச்சை கடலின் அமைதியற்ற உருளுதல், ஒரு மகிழ்ச்சியான குழான். தையின் கட்டுப்பாடற்ற மகிழ்ச்சி. கவனம் செலுத்தாததற்கான தண்டனைகள் மிகவும் கடுமையானவை, மேலும் ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனத்தை செலுத்துவதன் பலன்கள் மிக அதிகம். எனவே இந்த சுருக்கமான கட்டுரையை நான் தொடங்கும்போது பொது பேச்சாளரின் பதம் கூறி முடிக்க விரும்புகிறேன். உங்கள் கவனத்தை. கவனம். அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும்.